ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி படங்களில் பிஸியாக இருந்த தல அஜித் திடீர்னு அடுத்த வருஷம் நடக்க போகிற GT4 சாம்பியன்ஷிப் கார் ரேஸில் கலந்துக்க போகிறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. தல அஜித் கார் ரேஸில் கலந்துக்க போகிறத பற்றி அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தல அஜித்தை பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறதோடு சேர்த்து பைக் கார் ரேஸில் கலந்துக்கிறதுனா அவருக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம். அதனாலேயே அப்பப்போ நடக்கிற பைக் அண்ட் கார் ரேஸில் கலந்துகிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி 2003 வருஷம் 2010 வருஷம் நடந்த ஒரு சில கார் பந்தயங்களில் கலந்துக்கிட்டு அவருடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு. ரொம்ப வருஷம் கழிச்சு தல அஜித் ஒரே சமயத்தில் 2 படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. விடாமுயற்சி ஷூட்டிங் முடிஞ்சு படம் எப்போ ரிலீஸ்னு தெரியாமல் இருக்கும்போது அடுத்ததாக அவர் நடிச்சிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி படத்தை நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுல குட் பேட் அக்லி டீம் குறியா இருக்காங்க. இப்படிப்பட்ட பரபரப்பான ஷோவில் தான் அஜித் கார் ரேஸில் கலந்துக்க போகிறதா ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அஜித் குமார் அடுத்த வருஷம் நடக்க போற GT4 சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்துக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. அஜித் குமார் பத்தின எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தான் வெளியிடுவாரு. அஜித் கார் பந்தயத்துல கலந்துக்க போறத பத்தி அவருடைய வலைதள பக்கத்துல அபிஷியலா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அஜித் குமார் அடுத்த வருஷம் நடக்க போற பிரம்மாண்டமான யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி துபாயில நடக்க போற கார் ரேஸ்லயும் தல அஜித் கலந்துக்க போறாரு. இப்ப இதை பத்தின விஷயங்கள் தான் அஜித் ரசிகர்கள் மத்தியில வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தல அஜித் GT4 சாம்பியன்ஷிப் போட்டியில கலந்துக்க போறதை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.